ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் டாட் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மணத்த தக்காளி வத்தல் வச்சு வத்தல் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான். ரொம்ப வறுக்கணும், மசாலா அரைக்கணுன்ற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளானது. இந்த மணத்த தக்காளி வத்தல் அம்மா வீட்டில் செஞ்சு கொடுத்தது. நம்ம வீட்டில் செடி இருக்குல்ல, தஞ்சாவூர் வீட்டில். ஸோ அந்த செடியிலேருந்து காய் பழம் எல்லாத்தையும் பறித்து மோரில் ஊற வச்சு அம்மா செஞ்சு கொடுத்த வத்தல் தான் இது. இதை வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான, கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு வத்தல் குழம்பு இது. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். ஸோ சட்டி ரொம்ப ஹீட்டாக இட வேண்டாம், லைட்டாக ஹீட்டான போதும். ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் லைட்டாக பொன் நிறமாக வறுக்க முடியும், இல்லைனா எல்லாம் கருகிடும். ஏன்னா மண்பானை ரொம்ப சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். ஸோ இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த வத்தல் குழம்புக்கு நம்ம ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக ஒரு 2 வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். பூண்டு ரொம்ப வதங்கிடக்கூடாது. வதங்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். ஸோ லைட்டாக 2 வதக்கிட்டு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி, என் கைப்பிடியால் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வதங்க வேணாம், கொஞ்சம் வதங்கினா போதும் எண்ணெயில். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா நிறையா இல்லை, கொஞ்சம் தான், 2-3 மசாலா தான். இது தனி மிளகாத்தூள், கடையில் வாங்கினது தான். 2.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நாட்டு கொத்தமல்லி வீட்டில் அரைச்சது. நான் எந்த மசாலாவும் அதில் சேர்க்காமல் வெறும் பிளெயின் கொத்தமல்லியை வாங்கி காய வச்சு அரைச்சது தான். இதுவும் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஸோ எண்ணெயில் நல்லா வதக்கிக்குங்க. இன்கேஸ் அடுப்பு ஸ்பீடாக இருக்குது, கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு தண்ணி பக்கத்தில் வச்சு தண்ணி தெளிச்சுங்க. தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் கருகிடாது. கருகிடுச்சுன்னா குழம்போட டேஸ்ட் மாறிடும். எண்ணெயில் நான் சிம்மில் வச்சு வதக்குறதுனால எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா இருத்த மாதிரி ஊற்றிக்கலாம். என்ன தான் நம்ம கரைச்சி கையில் வடிகட்டினாலும் அதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்க தான் செய்யுங்க பாருங்கள். ஸோ அதனால் அதை எடுத்துடலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துங்க. புளி நிறைய சேர்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும், நிறைய உப்பு போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக புளிப்பு நிறையா இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷத்தில் ஒரு 6 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம போட்டிருக்க அந்த பூண்டு எல்லாமே இந்த புளி தண்ணியில் தான் வேகும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் இந்த புளி தண்ணியில் வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் லைட்டாக ஒரு பச்சை வாடை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கிறேன். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. அதுதான் அந்த புளி வாடை போயிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நிறைய தண்ணி ஊற்றினோன்னா அது கடைசியில் சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கும் போது நமக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடும். ஸோ இந்த டைமில் நம்ம வத்தல் வறுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு ஃப்ரை பேன் தனியாக வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போட்டு பாருங்கள். உங்கள் வத்த குழம்பு அடிச்சிக்கவே முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் அடுப்பை ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க. பாத்திரம் வச்சு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம நெய் ஊற்றிடலாம். நெய்யும் ரொம்ப புகை வந்துருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் லைட்டாக நெய் ஹீட் ஆன உடனே நான் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இது நம்ம கேசரிக்கு காஞ்ச திராட்சைலாம் போட்டு வதக்கும் போது நல்லா உப்பி வரும்ல, அந்த மாதிரி இதுவும் நல்லா உப்பி வரும். அடுப்பு நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. இதுவும் கருகிடக்கூடாது. அதனால் நல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதை நம்ம இப்போ குழம்புல சேர்த்துடலாம். நல்லா பாருங்கள், எவ்வளோ அழகாக புசு புசுன்னு எல்லா வத்தலும் உப்பிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்பையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றி
நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நெய் ஊற்றிருக்கோம்ல, அதனால் இந்த நல்லெண்ணெயில் தாளிச்சிட்டு கடைசியாக நம்ம இந்த நெய் வத்தல் வறுத்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மணத்த தக்காளி வத்தல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வத்த குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே இது வந்து ஃபேன் ஆகிடுவாங்க. எல்லாருமே திரும்பி வச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோதான். இந்த வத்தல் வாசனைக்காக நான் 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க டிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.